டியூஸ்டே ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் தாங்க பேக் பண்ண போகிறேன். நேற்று வச்சிருந்த பூண்டு குழம்பு கொஞ்சம் இருந்தது, அது கூடவே கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சைட் டிஷ்க்கு நான் கேரட் பொரியல் தாங்க செய்ய போகிறேன். கேரட் பொரியலும் ஒன்றுமே இல்லைங்க, குட்டி குட்டியாக கேரட்டை கட் பண்ணி வச்சுட்டு அது கூட எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க வெங்காயம், அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க கேரட் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு கடைசியாக துருவன தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. காலையில் குடிக்கிறதுக்கு ஜூஸ்க்கு பாதாம் பிசின், லெமன், அது கூடவே நாட்டு சக்கரெல்லாம் போட்டு சூப்பரான லெமன் ஜூஸ் தான் குடித்தோம். காலையில் ஹஸ்பண்ட் ஜூஸ் மட்டும் போதும்னு சொன்னதுனால நானும் பாப்பாங்களுக்கு மட்டும் தோசை சுட்டு நேற்று வச்சு இந்த சாம்பார் வச்சு டிஃபன் காலையில் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட செடிங்களுக்குலாம் தண்ணி விடலான்ட்டு போயிருந்தாங்க. தண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி செடி வளர்ந்துட்டு தான் வருது, பூ மட்டும் வரவே மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு புது கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பணியாரமும் 4 இட்லி, சாம்பார், சட்னி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான பணியாரம், இட்லிலாம் நான் சூப்பராக ரெடி பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரியும் பண்ணியாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூவும் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு பார்ப்போம், பாய்.